அடுக்குமாடி வீடுகளுக்கான கூட்டு மதிப்பில் குளறுபடி உள்ளதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு விற்பனையின் போது நிலத்துக்கு தனியாகவும் கட்டிடத்திற்கு தனியாகவும் பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நடைமுறையை கைவிட்டு கூட்டு மதிப்பு அடிப்படையில் ஒரே பத்திரமாக பதிவு செய்யும் புதிய நடைமுறை டிசம்பர் 1 அமலுக்கு வந்தது. இதற்காக முதலில் 3 வகை கூட்டு மதிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் இணையதளத்தில் பயன்படுத்த முடியவில்லை என புகார் எழுந்துள்ளது. அடுக்குமாடி கட்டிடங்களுக்கான தெருவாரியான கூட்டு மதிப்புகள் பதிவுத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இணையதளத்தில் இந்த மதிப்புகள் முழுமையாக இல்லை என்று கூறப்படுகிறது. பதிவுக்கு வரும் பத்திரங்களில் குறிப்பிடப்பட முகவரி, சர்வே எண்ணில் நில வழிகாட்டி மதிப்பு இருந்தாலும் அடுக்குமாடி கட்டிட கூட்டு மதிப்பு இல்லை என கூறப்படுகிறது. இதனால் பத்திரங்களை பதிவு செய்யாத நிலை ஏற்படுவதாகவும் விடுபட்ட கூட்டு மதிப்பு தகவல்களை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என மேலதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக சார் பதிவாளர்கள் தரப்பில் கூறுகின்றனர்.